இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்ன வயசுல ககன் மழலைத்தனமா பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வரத்துக்குள்ள அவன் தூங்கியிருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் பேசுறது கேட்டாலே பயமா இருக்கு. நான் அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய வார்த்தைகளுக்கும் எதிரி ஆயிட்டேன். இப்படி உங்க எல்லாரையும் பிரிஞ்சு நான் அவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட குணத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இன்னைக்கு இந்து வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடி நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டா, உன்ன மாதிரி ஒரு அப்பெல்லாம் தேவையான்னு கேட்டா. அதனாலதான் என் தேவை இல்லாத அந்த வீட்டுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். போதும், அவங்களுக்காக நான் வாழ்ந்தது போதும். இனிமே உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன நினைச்சு நீ எவ்வளவு வேதனைப்படுற, என்கிட்ட பேசுறதுக்கோ என்ன சந்திக்கிறதுக்கோ நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த கஷ்டத்தை விட்டு நம்ம விலகி போயிடலாம். நம்ம வழியை நாம பார்த்துக்கலாம். அப்ப வாழ முடியாத வாழ்க்கைய இப்ப நாம வாழலாம். சாரதா, நான் சொல்றத கேளு. நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். நீயும் இவங்களை விட்டுட்டு வந்துரு. என்னது? அவனை நான் விட்டுட்டு வரணுமா? 6 வயசு புள்ளைய என் கையில கொடுத்துட்டு என் மாங்கல்ய பாக்கியத்தை அனாதையாக்கிட்டீங்க. நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை பிச்சை இது. அவனுக்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கை இது. அப்படி இருக்கும்போது அவனை விட்டுட்டு என்ன வர சொல்றீங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் வேண்டான்னு நீங்க விட்டுட்டு போன மாதிரி தாய் வேண்டான்னு அவ என்னை விட்டுட்டு போயிருந்தா அப்புறம் நீங்க என்ன போட்டோல தான் பார்த்திருப்பீங்க. நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவனுக்கு உயிர் கொடுத்தது நானா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவன்தான். குழந்தைங்க அழற வயசுல என்னோட கண்ணீரை தொடச்ச குழந்தை அவன். புள்ளங்கிற வார்த்தைக்கே ஒரு எடுத்துக்காட்டு அவன். அப்படி ஒருத்தனை விட்டுட்டு என்ன வர சொல்றீங்களா? இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் செத்தா கூட என் மகனை விட்டுட்டு வரவே மாட்டேன். நான் உங்க மேல வச்சிருக்க பாசத்துல தான் வாழ்றேன்னு நினைச்சீங்களா? நான் அவனுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப கூட அவனோட உயிர் பிச்சையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? நீங்க இல்லாம தானங்க இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க. எங்களுக்கு துணையா இருக்கிற நேரத்துல நீங்க இல்ல. இப்ப அவங்களுக்கு துணையா இருக்கிற நேரத்துல என்ன நீங்க வர சொல்றீங்க? என் பசங்களை விட்டுட்ட நான் எங்கேயும் வரவும் மாட்டேன், வரவும் முடியாத. சாரதா, நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம உன்னால வாழ முடியாத. ஒரு தடவை நான் உன்னை தவற விட்டு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், வேதனைப்பட்டேன். மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன். நாம நம்ம வழியில போலாம். வா. என்னங்க சாரதா, நான் சொல்றத கேளு சாரதா. விடுங்க. வா. என்னங்க சொன்ன கேளு சாரதா. விடுங்க. நான் சொல்றத கேளு. கையெடு 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 கையெடு.
How dare you? எங்க அம்மா கையை பிடிக்கிற? ககன் வேண்டாம்டா. ககன் கையை விடுங்கம்மா. உங்களுடைய நல்ல குணத்தினாலதான் நான் கையால் ஆகாதவனா இருந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் இவனுக்கு மறுபடியும் வரதுக்கு தைரியம் வருது. இப்போ என்னன்னா உன்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. எந்த உரிமையிலடா எங்க அம்மா கையை பிடிச்ச? எதுக்கு எங்க அம்மாவை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க? நீலாம் ஒரு மனுஷனாயா? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டல. ஆனா இப்ப யோசிக்கிறேன்யா, அன்னைக்கு உனக்கு பிண்டம் வச்சான்ல, அதுக்கு பதில் உன்னை கொன்னுட்டே வந்திருக்கலாம். ககன் 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 ககன். ஆமாமா, இந்த ஆள் பண்ண தப்புக்கு நம்ம பட்ட கஷ்டம், அனுபவிச்ச அவமானம் போதாதா? இப்ப வரைக்கும் இந்த ஆளால அந்த ஆள் பொண்டாட்டி கிட்ட, அவங்க குடும்பத்துக்கிட்ட, தெருவுல போற வரவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அந்த அபூர்வா என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? இந்த ஆள் பண்ண தப்புக்கு அந்த பொம்பளை கிட்ட என்னென்ன பேச்சு வாங்க வேண்டியதா இருந்துச்சு. நீ அந்த ஆளோட நீ மட்டும் இல்லாம போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எங்க அம்மா யார்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன்ன மாதிரி புருஷன்லாம் எதுக்கியா? உன்னோட சுகத்துக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக அந்த வீட்டுக்கு போன. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்றதுக்காக எங்க அம்மா கிட்ட வரியா? இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா தேவைப்படுறாங்களோ?